ஆனால் செல்வ பிறந்த அண்ணனுக்கு ஏன்னா அவர் குளிர் ஜுரம் பிடிச்ச மாதிரி நேற்றுலேருந்து சுற்றிட்டு இருக்காரு. அவரே இன்னைக்கு ஒரு பக்கம் அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே போகணும், ஒரு பக்கம் அங்கே போகணுங்கிறாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவர் திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது, மேலே கேளுங்கிறாங்க. அதை இவ்வளவு கந்தர்கோலத்தில் இருக்கும் பொழுது செல்வ பெருந்தகை அவர் எதற்கு குளிர் ஜுரத்தில் சுற்றுறாரு? அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, முதல்ல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும். அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல. அவர் 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவார்? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மகிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் நேற்று அவங்க சொன்னாங்க, அந்த 2 கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை. ஆனால் 2026 பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலைங்க. ஆமாம், சில கொள்கைகளை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் 2026 ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புக்கள் எல்லாம் மடந்து தினகரன் அண்ணன் வந்திருக்கார். இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும், ஈஸியான முடிவு இல்லை. பொது வழியில் பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன். காரணம், ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம். அதனால் செல்வ பிறந்தை அவர்கள் மீடியாவில் தான் பார்க்குறாரு, டிடிவி என்ன பேசினார், இன்றைக்கி என்ன பேசினார், டிடிவி என்ன சேர்ந்தாருன்னு. அதனால் எதுவும் தெரியாமல் இருந்தால் அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள் பேசாமல் இருந்தாவே சந்தோஷம். இன்றைக்கி மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாரு? ஐயா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ஐயா. ஆனால் ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு சத்திய சோதனையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு. அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், நல்ல ஒரு மனிதர், நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்தில் அடிக்கடி வர்றாங்க. ஆனால் நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை. காரணம் என்னென்னா, இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணி பிரதமர் அவருடைய தலைமையில் நாளையிலிருந்து முழுமையாக அது ஆரம்பிக்கிறது. இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம், தொண்டர்கள் வேலை செஞ்சுருக்கலாம். பட் நாளை என்பது முழுமையாக களத்தில் இன்னும் ஒரு 50-60 நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில் பிரதமர் அவர்கள் இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்று சொல்வார். அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்கள் ஊதுவீங்க, இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று. இந்த சவுண்டிங் த போல் பியூகில் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும். மதுராந்தகத்தில் ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது பிரதமருடைய முதல் வருகை, கடைசி வருகை அல்ல, இன்னும் பல வருகை இருக்கும். பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார், மூலை முடுக்கெல்லாம் வருவாங்க. நாளை ஒரு முக்கியம். காரணம் என்னென்னா, மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க. அது தமிழக மக்கள் பார்க்க போகிறாங்க. ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன்.